காசி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்கோ. நல்லா தோல் சீவி இந்த விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் சீவி விதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை திருகினா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை பிழிஞ்சு எடுத்துக்கணும். என்ன, இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, குடிச்சிருங்க. நெய் விட்டுருக்கேன். அதில் இந்த திருகின பூசணிக்காயை நல்லா போட்டு வேகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா வெந்தோடனே இன்னொரு ஸ்பூனு நெய்யை விட்டு மறுபடியும் நல்லா வதக்கி எடுக்கலாம். நல்லா அப்படி கொஞ்சமாக சுருங்கின உடனே நம்ம 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். நிறைய இழுக்காது இது. நல்லா போட்டுட்டு மறுபடியும் வதக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சோண்டு இந்த ஆர்கானிக் ஃபுட் கலர், இது வந்து மேரிகோல்ட்லேருந்து எடுத்தது. இந்த ஆர்கானிக் ஃபுட் கலர், அப்புறம் காசி அல்வா இந்த கலரில் தான் இருக்கும். அதை போட்டு மறுபடியும் நல்லா கலரி எடுக்கலாம். அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி சுருளை வந்துடுச்சுன்னா நமக்கு அல்வா ரெடி. பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிடுச்சு, அப்படியே சுருண்டு அப்படியே பந்து மாதிரி வருது பாருங்கள். இது வந்துட்டுனா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை போட்டால் நம்ம காசி ஹல்வா தயாராகிடுச்சு. மிக்க நன்றி, வணக்கம். செஞ்சு பாருங்கோ.